தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவதூறு வழக்கில் ஆஜராக தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், வழக்கு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது கடந்த 29/5/2023 அன்று மதுரை மாவட்ட மாநகர அதிமுக சார்பில் தினமணி திரையரங்கு அருகே ஒரு கண்டன திமுக அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமை தாங்கினார். அப்பொழுது அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பொழுது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பல்வேறு நீட் தேர்வு ரத்து, உதவித்தொகை மற்றும் பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அரசு பதவிக்கு வந்துள்ளனர். மேலும் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை திமுக அரசு முறையாக கையாளவில்லை. எனவே திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசினார் என்று மதுரை மாவட்ட அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பழனிசாமி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு. இந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி சிவ கடாட்சம் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன் மீதான அவதூறு வழக்கில் ஆஜராவதற்காக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்பொழுது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இன்னும் சில அரை மணி நேரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்த தகவல்கள் தெரிய வரும். பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.